ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வானிலை மற்றும் காலநிலை என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். வானிலை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வானிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வளிமண்டலத்துடைய தன்மையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30-35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும்னு சொல்லியிருக்காங்க. காலநிலை என்பது பார்த்திங்கன்னா 30 வருஷம் அல்லது 35 வருடம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து சராசரி வானிலை வந்து குறிப்பது காலநிலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்டேட்டில் இருக்குங்களா, இப்போ கர்நாடகா, தமிழ்நாடெல்லாம் இருக்குங்களா பார்த்திங்களா. இதில் வந்து வானிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா டே பை டே வந்து ஒவ்வொரு நாள் வந்து வானிலை வந்து மாறிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், கர்நாடகாவில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். காலநிலை என்பது பார்த்திங்கன்னா 30 அல்லது 35 வருடம் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கிறதா வந்து காலநிலைன்னு குறிப்பிடுறாங்க. இப்போ கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 30 வருஷம் அல்லது 35 வருஷம் வந்து ஒரே மாதிரி இருக்குது, வானிலை வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து காலநிலை. நம்ம வானிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வானிலை வந்து தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்யும் போது இந்த சைடு வட இந்திய பகுதியில் வந்து மழை இருக்காது, அந்த மாதிரி குறிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி அப்படின்னு பார்த்திங்கன்னா பருவக்காற்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவக்காற்று வந்து 2 வகையை பிரிச்சிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று, இரண்டாவது வந்து வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சமச்சீர் காலநிலை என்பது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் காலநிலை சமச்சீர் காலநிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிக வெப்பமும் இருக்காது, அதிக குளிரும் இருக்காது, ஒரே சமநிலையே இருக்கிறதுனால வந்து சமச்சீர் காலநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பெயர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலநிலை அப்படிங்கிறது. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகளை வந்து நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வளிமண்டலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வானத்தில் பார்த்திங்கன்னா உயர் அடுக்குகளில் பார்த்திங்கன்னா வேகமாக நகரும் காற்று வந்து ஜெட் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. மான்சூன் என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மான்சூன் என்பதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா பருவகாலம் அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. மான்சூன் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அரபு சொல். இந்த சொல் வந்து எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மௌசிம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. மான்சூன் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா பருவகாலம் என்பது. பருவ காலங்கள் பார்த்திங்கன்னா 4 வகையை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு வந்து 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா குளிர்காலம், இரண்டாவது வந்து கோடை காலம், மூன்றாவது வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலம், நான்காவது வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குளிர்காலம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் பிப்ரவரி வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோடை காலம் பார்த்திங்கன்னா மார்ச் முதல் மே வரை வந்து இருக்கும், கோடை காலம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு பருவக்காற்று காலம் பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது